அண்ட் வெல்கம் டு இனியாஸ் கார்டன். நம்ம இண்டோர் பிளான்ஸ் எல்லாம் கீழே கச்ச கச்சன்னு கிடைக்குது. ஸோ இதுக்கு ஒரு பிளான்ஷன் வாங்கலான்னு ஆன்லைனில் ட்ரை பண்ணால் வெறும் 3.3 ஃபீட்டு ஸ்டாண்ட் வந்து 1359 ருபீஸ் போட்டிருந்தாங்க. நம்மளே பண்ணிடலான்னு சொல்லிட்டு வெறும் 260 ருபீஸ்க்கு ஒரு பிவிசி ஸ்டாண்ட் பண்ணிட்டேங்க. அதே 3.3 ஃபீட்டில். அது மட்டும் இல்லைங்க, ஜஸ்ட் 1820 ருபீஸ்க்கு 2 பிவிசி ஸ்டாண்டு, 2 யூபிவிசி ஸ்டாண்டு, அதுவும் வந்து 64 இன்ச்சஸில் சூப்பராக பண்ணிட்டேங்க. இந்த வீடியோவில் நான் என்னெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன், என்னெல்லாம் யூஸ் பண்ணல, ஏன் யூஸ் பண்ணலன்றதை தெளிவாக பார்த்துடலாம். ஆன்லைனில் 3-வே 4-வே 5-வே கண்டெஸ்ட் யூஸ் பண்ணி தான் வந்து பிளான்ஷன் பண்ணியிருக்காங்க. லோக்கல் கடையில் அது இங்கே கிடைக்கிறது இல்லை. அமேசானில் பார்த்தா 56 ருபீஸ் 54 ருபீஸ் போட்டிருக்காங்க. ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. நமக்கு கிடைக்கிற எல்போ அண்ட் டீயை வச்சு நான் வாங்கியிருக்கேன். ஸ்டாண்டை எல்லாமே வந்து ட்ரெயின் செல் மேட்டோட தான் வந்து அசம்பிள் பண்ணியிருக்காங்க. பட் ட்ரெயின் செல் மேட் ரொம்ப அவசியமாக. பிளான்ட் பாட்ஸை வந்து நம்ம தரையில் வைக்கும் போது தண்ணி தேங்கும், அப்போ தரை பாதிக்கப்படும். ஓகே, பட் இது நம்ம ஸ்டாண்டில் தானே வைக்கிறோம், ஒரு ஹைட்டில். அப்படிங்கும் போது எப்படி தண்ணி தேங்கும்? அடிக்கிற வெயிலுக்கு தண்ணி இருக்குமா என்ன? ஒரு ட்ரெயின் செல் மேட் 50லேருந்து 60 ரூபாய் வரைக்கும் சொல்கிறாங்க. அத்தனைக்கும் எப்படி நம்ம ட்ரெயின் செல்லை வந்து நம்ம வந்து அஃபோர்ட் பண்ண முடியும்? இதில் ட்ரெயின் செல் மேட் விட்டு தான் வந்து பிளான்ஷன் விட்டுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ட்ரெயின் செல் மேட் இல்லாமல் எந்த ஒரு பார்ட்டோடைய சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து ட்ரெயின் செல் மேட் வித்தை விட ஜாஸ்தியாக இருக்கோ அதை மட்டும்தான் நீங்கள் வந்து ஸ்டாண்டில் வந்து வைக்க முடியும். அந்த வித்தை விட கம்மியாக இருக்கிற எந்த பாட்டையுமே உங்களால் வந்து அந்த ஸ்டாண்டில் வந்து வைக்க முடியாது. ஸோ ட்ரெயின் செல் மேட் வந்து டியூரபிளா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லவே கிடையாது. ஸோ நீங்கள் வந்து அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு ட்ரெயின் செல் மேட் வந்து ப்ராபப்ளி க்ரோ பேக்ஸுக்கு வந்து ஹெல்ப் பண்ணலாம். பட் க்ரோ பேக்ஸுக்குமே எதுக்கு நம்ம 60 ருபீஸ்க்கு ஒரு க்ரோ பேக்கு வந்து நம்ம எதுக்கு அஃபோர்ட் பண்ணணும்? அதுக்கு பதிலாக நம்ம வந்து நம்ம பெயிண்ட் பக்கெட் வாங்குறதுல வந்து பெயிண்ட் பக்கெட் மூடி இருக்கும்ல, அதை நம்ம வந்து பழைய பேப்பர் கடையில் கேட்டால் ஃப்ரீயாகவே கொடுப்பாங்க. அந்த மூடியிலேயே வந்து வரிசையாக அடுக்கி கூட நம்ம ஃப்ரீயாக வச்சுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு ட்ரெயின் செல் மேட் தேவையே இல்லைங்க. அதில் ட்ரெயின் செல் மேட் இல்லாமல் எப்படி வந்து நம்ம பிளான்ஷன் பண்ணலான்ற மாதிரி தான் நான் டிசைன் பண்ணியிருக்கேன். ட்ரெயின் செல் மேட்டே இல்லாமல் ஸ்டர்டியாக, ஸ்ட்ராங்காக, டியூரபிளாக, தேவைக்கேற்ற மாதிரி கஸ்டமைசபிள் பாட் ஸ்டாண்ட் ரொம்ப லோ காஸ்ட்டில் பண்ணி காட்ட போகிறேன். ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட்ஸ் கிடையாது. ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாதீங்க. நம்மளுடைய பாட்டோடைய சர்க்கம்ஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எல்லாமே சேஞ்ச் ஆகும். நம்ம வைக்க போகிற இடமும் இருக்குது. இன்னொன்று வந்து நம்ம பைப்பை எப்படி கட் பண்ணுறோம், ஸோ என்னெல்லாம் வந்து டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இருக்குது, இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் தெரிஞ்சுட்டு தான் நீங்கள் இதை வந்து பண்ண ஆரம்பிக்கணும். இல்லைனா பைப் அப்படி கம்ப்ளீட்டாக வேஸ்ட் ஆகிடும். ஸோ தயவுசெய்து பொறுமையாக கம்ப்ளீட்டாக பாருங்கள். இது வந்து நான் வந்து ரஃபாக டிசைன் பண்ணியிருக்கிறேன் என்னுடைய பிளான்ட் ஸ்டாண்ட். இப்போ நான் வந்து என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, நான் வைக்க போகிற பிளான்ட்ஸ் வந்து இண்டோர் பிளான்ட்டு. அது வந்து நிழலில் தான் இருக்க போகுது. நான் கீழே தான் வைக்க போகிறேன். அதனால பிவிசி பைப் வந்து நிழலில் இருந்தால் ஒன்றும் ஆகாது, அது பாட்டு கிடக்கும். நீங்கள் வந்து மாடியில் வைக்க போகிறீங்க, நல்லா உச்சி வெயில வைக்க போகிறீங்கன்னா யூபிவிசி பைப் தான் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணணும். 3/4 இன்ச் பிவிசி பைப்னு எடுத்துக்க போகிறேன். இன்னொன்று வந்து நீங்கள் வந்து இப்போ வந்து நார்மலாக ஒரு 7 இன்ச்சு 14 இன்ச்சு பாட்னா நீங்கள் வந்து 3/4 இன்ச்சு யூபிவிசி யூஸ் வச்சுக்கலாம். பட் நீங்கள் வந்து பெயிண்ட் பக்கெட்டில் வந்து நீங்கள் வைக்கிறீங்க, நல்லா மரச்செடிலாம் வைக்கிறீங்க அப்படின்னா 1 இன்ச்சு நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க யூபிவிசியில். ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து இந்த டோட்டல் லென்த் எவ்வளோ இருக்கணும் அப்படின்றது. இப்போ நான் வந்து வைக்கிறது வந்து ஒரு 7 இன்ச் பாட்டில் 4 பாட் வைக்க போகிறேன். ஸோ ஓவரால் லென்த்தை வந்து நம்ம டிசைட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம எந்த இடத்துல வந்து நம்மளுடைய ஸ்டாண்டை வந்து செட் பண்ண போகிறோமோ அந்த லென்த்தை வந்து நீங்கள் அளந்துக்கோங்க. அதில் உங்கள் ஸ்டாண்டில் நீங்கள் எத்தனை பாட் வைக்க போகிறீங்க அந்த பாட்டோடைய டாப் சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து நீங்கள் அளந்துக்கணும். இப்போது நல்லா பார்த்தீங்கன்னா இது வந்து கிட்டத்தட்ட வந்து 9.5 இன்ச் இருக்குது. ஸோ எப்படினாலுமே உங்களுக்கு வந்து ஒரு செடிக்கும் இன்னொரு செடிக்கும் இடவேளை வேணும். ஸோ நான் வந்து 10 இன்ச் எடுத்துக்கிறேங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 40 இன்ச்சஸ் நமக்கு வந்து தேவைப்படும். நான் வந்து ப்ளஸில் இதிலேருந்து இந்த லென்த் வந்து இப்போ வந்து 40 இன்ச் இருக்கணும். ஸோ இந்த விட்த்து வந்து நம்ம வந்து டிசைட் பண்ணணும். ஸோ இது வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ இதை பொறுத்து தான் நம்ம வந்து இந்த பைப்பில் நம்ம கட் பண்ணணும். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா இதை சொல்கிறேன், இந்த இடவெளியை சொல்கிறேன். இதை நம்ம எப்படி டிசைட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நம்மளுடைய பாட் இருக்கு இல்லையா, ஸோ பாட் வந்து இந்த கீழே இருக்கிற பாட்டமில் தான் அதில் போய் வந்து உட்காரும். ஸோ இந்த பாட்டமுடைய சர்க்கம்ஃபரன்ஸ் எவ்வளவோ அதை விட கம்மியான அளவில் தான் நம்ம வந்து அந்த இதை கொடுக்கணும். நம்ம இப்போ உங்கள் செடியை வந்து ஏதாவது ஒரு நோட்லையோ இல்லை நியூஸ் பேப்பர்லையோ இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு பென்சில் வச்சு வந்து நல்லா சுற்றி ஒரு சர்க்கம்ஃபரன்ஸ், ஒரு சர்க்கிள் வந்து வரைஞ்சிருங்க. இதோடைய சர்க்கம்ஃபரன்ஸ் நம்ம அளந்துடலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து 5.5 இன்ச்சஸ் இருக்குது. இதுக்கு நான் வந்து கொடுத்துருக்கிற ஸ்டாண்டில் கொடுத்துருக்கிற விட்த்து வந்து எவ்வளோ அப்படின்னா கிட்டத்தட்ட 4 இன்ச் கொடுத்துருக்கேன்.
பார்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் 5.5 இன்ச்சஸாக இருக்கும்போது நம்ம எதுக்கு வந்து 4 இன்ச்சஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஸ்டெபிலிட்டிக்கு தான். ஏன் முன்னக்கூட்டியே இந்த சர்க்கம்ஃபரன்ஸை அளக்குறோம் அப்படின்னா ப்ராபப்ளி சில டைம் வந்து இந்த கேப் வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய பாட் வந்து ஃபிட் ஆகாது. அதில் எப்படி பண்ண போகிறதுன்றதை பார்த்துடலாம். என்கிட்ட இருக்கிறது வந்து 15 ஃபீட்டு பிவிசி பைப். ஸோ இதை வந்து நம்ம எடுத்துக்கிற மெஷர்மெண்ட் படி நம்ம கட் பண்ணணும். நான் யூஸ் பண்ணுறது வந்து இந்த மாதிரியான ஒரு பிளேடு. பட் ஆக்சுவலாக வந்து இதை கட் பண்ணுறதுக்குன்னே ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது. ஸோ நான் அதுலேருந்து கொடுக்குறேன், உங்களுக்கு வேணும் நீங்கள் அதை வாங்கிக்கலாம். நம்ம வாங்குகிற கடையிலேயே மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டோன்னா அவங்களே கட் பண்ணி கொடுத்துடுவாங்க. ஸோ கட் பண்ணும்போது இந்த மாதிரி பிளேட் வச்சு கட் பண்ணும்போது இப்படி ஒரு 45 டிகிரியில் வச்சு நீங்கள் வந்து கட் பண்ணி அந்த ஹோல்ஸில் போனதுக்கப்புறம் வந்து கட் எடுத்துடுங்க. அதான் உங்களுக்கு ஈஸியான வழி. இந்த மாதிரி ஒரு உயரமான ஒரு ஆப்ஜெக்ட் வச்சு கட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து இப்போ நான் காலுக்கு வந்து எடுத்துக்கிறது வந்து ஒரு 6 இன்ச்சஸ் அது லென்த்து தான் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து 8, 10 உங்களுக்கு எது தோதுப்படுமோ அதை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ கட் பண்ண அந்த பைப்பை வச்சு தான் நீங்கள் அதர் லெக்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கட் பண்ணணும். ஏன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு 6 இன்ச்சுக்கு நீங்கள் வந்து வரைஞ்சிருப்பீங்க. பட் ப்ராபப்ளி மோரார்லெஸ் அது வந்து ஒரு 0.5, 0.3 வந்து கம்மி ஆகலாம். ஸோ இதே சைஸுக்கு நீங்கள் கட் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து அது வந்து அந்த ஸ்டாண்ட் வந்து உட்காரும். முன்ன பின்ன அந்த லென்த் மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் ஸ்டாண்ட் வந்து ப்ராப்பராக வந்து சிட் ஆகாது ஃப்ளோரில். ஸோ ரொம்ப கவனமாக வெட்டுங்க. அடுத்து வந்து 2 இன்ச். இந்த 2 இன்ச் எங்கே நம்ம போட போகிறோம் அப்படின்னா நம்மளோட எல்போக்கும் அடுத்து வந்து டீக்கும் இடையில நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நான் 2 இன்ச் எடுத்திருக்கேன். ஸோ அந்த 2 இன்ச்சை நம்ம கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்மளோட வித்துக்கு நான் வந்து எவ்வளோ எடுத்திருக்கேன்னா 3 இன்ச் எடுத்திருக்கேன். ஏன் 3 இன்ச்? ஆக்சுவலாக 4 இன்ச் தான் சொன்னோம் அப்படின்னா இந்த 3 இன்ச் போதுங்க. ஸோ இதுக்கு நம்ம வந்து கனெக்டர் போடுறோம்ல எல்போ, அதில் ஒரு 1/2 இன்ச்சும் இதில் ஒரு 1/2 இன்ச்சும் வந்துடும். ஸோ கிட்டத்தட்ட வந்து 4 இன்ச் நம்ம கரெக்டாக கிடச்சிரும் நீங்கள் வந்து பைப் வச்சு அளந்தீங்கன்னா. ஸோ 3 இன்ச் போதுமானது. இதை எடுத்துகிட்டு இப்போ நம்ம ஒன்று ஒன்றா வந்து கனெக்ட் பண்ணும். ஸோ நீங்கள் ஒன்று ஒன்றா கனெக்ட் பண்ணும்போது கனெக்ட் பண்ண நீங்கள் வந்து மேலே வந்து ஒரு சுத்தியல் இல்லை ஒரு ஹெவி ஆப்ஜெக்டை வச்சு அதை நல்லா வந்து பேக் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் அது ஸ்ட்ராங்காக வந்து உள்ளே போகும். நீங்கள் வந்து ஒவ்வொரு வாட்டி கனெக்ட் பண்ணும்போதும் கண்டிப்பாக பேக் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா வந்து ஃபைனலாக நீங்கள் வரும்போது டாப்பில் உள்ளது தான் வந்து நல்லா வந்து ஸ்ட்ராங் ஆகும். இடையில நீங்கள் பண்ணியிருக்க கனெக்ஷன்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங் ஆகாது. ஸோ ஒன்று ஒன்றா பண்ண நீங்கள் வந்து பேக் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ இது 40 இன்ச்சஸில் வந்து ஈச் சைடு 2 இன்ச்சஸ் வந்து நான் எல்போ கனெக்டருக்கு வந்து கொடுத்துருக்கேன். மீதி 36 இன்ச்சஸில் வந்து 18 இன்ச்சஸ் வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். இந்த 2 18 இன்ச்சஸையும் வந்து இன்பிட்வீனில் டீ கனெக்டர் வச்சு நான் வந்து கனெக்ட் பண்ணுறேன். ஸோ ஒன் சைடுக்கு 3 டீ கனெக்டர் உண்டு. அந்த ஒரு டீ கனெக்டர்லையும் நம்ம வந்து லெக் கொடுக்குறோம். ஸோ யூஸ்வலாக நீங்கள் வந்து ஆன்லைனில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து 4-வே கனெக்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த 4-வே கனெக்டரில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து இன்பிட்வீன் வந்து லெக்கோட சேர்த்து அவங்க வந்து 2 பிவிசி பைப்பையும் வந்து இன்டர்லிங்க் பண்ணுவாங்க. பட் அது தேவையில்லை. ஏன்னா நம்ம பண்ண போகிறது வந்து ஜஸ்ட்டு ஒரு 40 இன்ச்சஸ் இது தான் நம்ம வைக்க போது ஒரு 7 இன்ச்சு பார்ட் தான். ஸோ இவ்வளோ தேவையில்லை, நமக்கு லெக்கே போதும். இன்டர் கனெக்ஷன் எங்கே தேவை இருக்கும் அப்படின்னா நம்ம ரொம்ப லென்த்தியாக பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வித்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு இன்டர் கனெக்ஷன் தேவைப்படும். ஸோ இதுக்கு அடுத்து நான் வந்து ஒரு யூபிவிசி வீடியோ உங்களுக்கு தேவைன்னா நான் போடுறேன். அதில் வந்து நான் இன்டர் கனெக்ஷன் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் 60 இன்ச்சஸில் வந்து நான் அதை பண்ணியிருக்கேன். ஸோ அதனால அங்கே நான் ஒரு இன்டர் கனெக்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுடைய பாட் வெயிட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எத்தனை டீ போடணுமோ அத்தனை டீ போட்டுக்கலாம். அதே மாதிரி உங்களுடைய தேவைக்கேற்ற மாதிரி உங்களோட லெக்கை வந்து நீங்கள் ரைஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய பாட் ஸ்டாண்டோடைய லென்த்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இன்டர் கனெக்ஷன் போட்டுக்கலாம். இது எல்லாமே வந்து நம்மளுடைய ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான். ஸோ நீங்கள் ஒன்று ஒன்றா பண்ண நீங்கள் வச்சு பாருங்கள் பாட்டை. அந்த இடத்துல வந்து பைப் வந்து இப்படி தொங்குது அப்படின்னா இம்மிடியட்டாக அங்கே ஒரு லெக் போடுங்க. அந்த பிவிசி பைப்பை வந்து 2ஆக வந்து ஹாஃபாக பிரேக் பண்ணி அதில் ஒரு டீயை போட்டு லெக் போட்டுருங்க. ஸோ நீங்கள் லெக் போட உங்களுக்கு வந்து ஸ்டர்டினஸ் தான் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகும். ஸோ ஸ்டெபிலிட்டி கிடைக்கும். இப்போ நம்ம லெக் போட்ட உடனே அதை அப்படியே குப்புற படுக்க வச்சு நல்லா லெக் பக்கம் வந்து நல்லா வந்து பேக் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் அந்த லெக் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். இன்னொன்று கொஞ்சம் அங்கங்கே வந்து திரும்பிட்டு இருக்கும் டீ இல்லைனா வந்து ஏதாவது கனெக்டர். ஸோ அந்த இடத்த மட்டும் லைட்டாக சைடில் வந்து டேப் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் அப்படிலாம் கரெக்ஷன் பண்ணிங்கனாலே அது வந்து ஓரளவுக்கு செட் ஆகிடும். இப்போ வந்து நீங்கள் இதுக்கு மேலே வந்து கரெக்டாக செட் ஆகிடும், நல்லா டைட்டாக செட் ஆகிடும். இதுக்கு நீங்கள் வந்து சில பேர் வந்து உள்ளே வந்து ஒரு கம்லாம் கொடுக்குறாங்க, அதெல்லாம் தேவையில்லை. நீங்கள் அதை கொடுத்தீங்கன்னா உங்களால் ரீஅசம்பிளே பண்ண முடியாது, கஸ்டமைசேஷனும் பண்ண முடியாது. இதுவே போதும், நீங்கள் ஒட்டெல்லாம் எதுவுமே வேண்டாம். என்னைக்காவது ரொம்ப வெயிட் வச்சு விழுந்துருச்சு அப்படின்னா கூட நீங்கள் அந்த பைப்பை மட்டும் நீங்கள் மாற்றிட்டு வேறு வந்து எடுத்துக்கலாம். ஸோ இட் இஸ் ஜஸ்ட் அப் டு அஸ். இப்போ ஃபைனலாக நம்மளுடைய பிளான் ஸ்டாண்ட் வந்து முடிஞ்சிருச்சு. என்னோடய ஃபஸ்ட்டு எக்ஸ்பெரிமெண்டேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடுச்சு. ஆன் த ஹோல் நம்ம பண்ணின பிளான் ஸ்டாண்ட் தான் ரொம்ப பெனிஃபிஷியலாக சீப்பாகவும் இருக்குது. என்னோடய இன்டோர் பிளான்ஸ் எல்லாத்தையுமே அடுக்கி வச்சுட்டேன். இப்போ வந்து ஓரளவுக்கு க்ளீனாக
அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. நீங்களும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரிலேட்டடாக கொரீஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். யூபிஎஸ்சி ரிலேட்டட் இது உங்களுக்கு போடணுமான்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஹாப்பி கார்டன்.